Please subscribe Sadhguru Sai Creations. என்ன சாப்பிட்றோமோ அது அப்படியே எனக்கு மோஷனில் வர மாதிரி இருக்குது. இதனால் பார்த்திங்கன்னா ஆசனவாய் பகுதியில் அதிகமான எரிச்சல் இருந்துக்கிட்டே இருக்குது. நான் இந்த ஒர்க் பார்க்கணுன்னு நினைக்கிறேன், இந்த வயிறு பிரச்சனையினால் இந்த ஒர்க்கு செய்ய முடியாமல் ஒரு ஆக்டிவாக இல்லாமல் இருக்குது. நுனி நாக்கில் வச்சோடனே வயிறு எரிய ஆரம்பிச்சோம். அந்த அளவுக்கு உங்களுக்கு புண்ணாக இருக்கும் இல்லைங்களா? அப்போது என்ன பண்ணுறது? இல்லை மோஷன் போகும்போது உங்களுக்கு எரிச்சல் இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த கொஞ்சம் கொஞ்சமாக நான் இந்த ஐபிஎஸ் கண்டிஷனால் கொஞ்சம் கொஞ்சமாக மோஷன் போயிட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாருக்குமே இந்த வயிறு உப்புசமும் வயிறு புண்களையும் நம்ம ஆற்றுவதற்கு எந்த மாதிரியான விஷயங்கள் ஃபாலோ பண்ண முதல்ல சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். ஒரு சிலருக்கு சாப்பிட்ட உடனே வயிறு உப்புசமாக இருக்குதுங்க. இல்லைங்க, சாப்பிட்ட உடனே 1 ஹவரில் எனக்கு வயிறு கலக்கி நான் மோஷன் போயிடுறேன். சாப்பிட்ட உணவு எனக்கு டைஜஷன் ஆகலை. என்ன சாப்பிட்றோமோ அது அப்படியே எனக்கு மோஷனில் வர மாதிரி இருக்குது. இதனால் பார்த்திங்கன்னா ஆசனவாய் பகுதியில் அதிகமான எரிச்சல் இருந்துக்கிட்டே இருக்குது. சில நேரம் ஒரு ரெட்னஸ் ஆகிற மாதிரி இருக்குது, ரணமாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த வயிறு பிரச்சனை ஏன் இந்த மாதிரி நமக்கு டைஜஷன் ஆகாமல் மோஷன் அடிக்கடி போயிட்டுருக்கு? சாப்பிட்டோன்னே வயிறு ஏன் உப்புசமாகுது? இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் நமக்கு இருக்குது, அந்த வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள். ஸோ இது இருந்துச்சுனாவே நமக்கு எந்த வேலையுமே செய்ய முடியாத அளவுக்கு போயிடுதுங்க. ஸோ நான் இந்த ஒர்க் பார்க்கணுன்னு நினைக்கிறேன், இந்த வயிறு பிரச்சனையினால் இந்த ஒர்க்கு செய்ய முடியாமல் ஒரு ஆக்டிவாக இல்லாமல் இருக்குது. எப்போவுமே ஒரு சோர்வாக இருக்குது. இந்த உணவு ரொம்ப பிடிக்கும், ஆனால் அது என்னால் சாப்பிட முடியல. பிடிச்ச உணவை சாப்பிட முடியாத மாதிரி ஒரு சுச்சுவேஷன் எனக்கு ஏற்பட்டுருது. இதை எப்படி நான் ஹேண்டில் பண்ணுறது? எந்த மாதிரி விஷயங்கள் நான் ஃபாலோ பண்ணால் ஈஸியாக நமக்கு இந்த டைஜஷன் ஆகும்? இந்த ஐபிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் நம்ம எப்போ சரியாகும்? இதுதான் சாப்பிட்டோன்னே அடிக்கடி வயிறு எரிஞ்சு நமக்கு மோஷன் போகிற ஒரு கண்டிஷன் பார்த்திங்கன்னா இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சரியாக நமக்கு உணவு செரிமானம் ஆகாததுனால வரக்கூடிய ஒரு பிரச்சனை, இந்த பெரிஸ்டாலிக் வேவ் அப்படின்னு சொல்லுவோம். வயிற்றுக்குள்ளே நடக்கிறது சில காரணங்களால், வயிற்றில் அதிகமான இன்ஃபெக்ஷன் இருந்தாலோ இல்லை அல்சர் இருந்தாலோ, அல்சர் அப்படின்னு சொல்கிறது நம்ம குடல் பகுதியில் உள்பக்கமாக பார்த்திங்கன்னா அந்த மியூக்கஸ் லேயரில் சின்ன சின்னதாக இன்ஃப்ளமேஷன் இருக்கும். நிறைய பேருக்கு இந்த இன்ஃப்ளமேஷன் இருக்குது. ஸோ இந்த இன்ஃப்ளமேஷன் இருக்க என்ன ஆகுனா, தொடர்ந்து நம்ம ஃபுட் எடுத்துக்கிட்டே இருந்தோம்னா டைஜஷன் பண்ண முடியாமல் அதை அப்படியே வெளியில் தள்ளி விட்டுரும். அப்போது ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இது எப்படி தெரியுங்களா? கேஸ்ட்ரைட்டிஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ வயிறு பகுதியில் கேஸ்ட்ரிக் இரிட்டேஷன் மாதிரி ஃபார்ம் ஆகும், நெஞ்சு எரிச்சல் இருக்கும், ஆசிட் ரிஃப்ளக்ஸ் உங்களில் நிறைய பேருக்கு இது இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது டியோடினல் அல்சராக ஃபார்ம் ஆகி அப்படியே நமக்கு இன்டெஸ்டைன் ஃபுல்லாக நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ரெட் ஆகி அந்த ஆசிட் ரிஃப்ளெக்ஷன் அதிகமாகி ஆசிட் செக்ரீஷனும் அதிகமாகிடும். ஸோ இதனால் நம்ம என்ன பண்ணுவோன்னா, ஐயோ இப்போ ஃபுட்டு சாப்பிட்டா நமக்கு சரியாக டைஜஷன் ஆகாது, வயிறு எரிச்சல் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு உணவு சாப்பிட்றத நம்ம தவிர்க்க ஆரம்பிச்சிருவோம். ஸோ அதனால் என்ன ஆகும்னா, இன்னும் ஆசிட் அதிகமாகி உள்பகுதியில் அதிகமான ஒரு இன்ஃப்ளமேஷன், மியூக்கஸில் அரிப்பு ஏற்பட்டு புண்களாக வர ஆரம்பிச்சிடும். ஸோ மியூக்கஸ் லேயரில் இந்த பிரச்சனை இருக்கிறதுனால தான் அடுத்து நம்ம எந்த உணவு எடுத்தாலும் அது டைஜஷன் ஆகாமல் அப்படியே நமக்கு வெளியில் வர மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். கொஞ்சமாக சாப்பிட்டாலும் வயிறு மட்டும் உப்புசமாக தெரிகிறது. நிறைய பேர் இதனால் அவதிப்படுறோம். இந்த வயிறு உப்புசமும் வயிறு புண்களையும் நம்ம ஆற்றுவதற்கு எந்த மாதிரியான விஷயங்கள் ஃபாலோ பண்ண? முதல்ல உணவு எடுக்கிறோம் இல்லைங்களா, சாப்பிட்ற உணவு நம்ம அவாய்ட் பண்ணுறதை தவிர்க்கணும். ஸோ 3 வேளையும் கொஞ்சம் கொஞ்சம் உணவு நம்ம எடுத்துக்கணும். இல்லைனா இது 5 வேளையாக நீங்கள் பிரிச்சுக்கோங்க. 2 hours 3 hours ஒன்ஸ் ஏதாவது கொஞ்சம் கொஞ்சமாக உணவு நம்ம எடுத்துக்கணும். நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவு பார்த்திங்கன்னா ஈஸியாக டைஜஷன் ஆகிற மாதிரி இருக்கணும். ஸோ அப்போ அந்த உணவுகளில் நம்ம எடுக்கும்பொழுது டெமுல்சன்ட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, உள்ளழல் ஆற்றி, அந்த மாதிரி மூலிகைகள் இல்லை வெஜிடபிள்ஸ் நம்ம அதை எடுக்கும்பொழுது ஈஸியாக டைஜஷன் ஆகும். ஸோ முதல்ல இந்த கீரை வகைகளில் எல்லா கீரையும் நம்ம சாப்பிடலாமா? கூடாது. வெந்தயக்கீரை இதுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும், வெந்தயக்கீரை எடுத்துக்கலாங்க. மணத்தக்காளி கீரையும் இதனோட எடுத்துக்கலாம். ஸோ இந்த 2 கீரையுமே வாரத்துக்கு 2-3 முறை நம்ம கூட்டு மாதிரி செய்து சாதம் நல்லா வேக வச்சு அந்த கஞ்சியை வடிச்சிட்டு இதனோட சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி சாப்பிடும்பொழுது நமக்கு வயிறு எரிச்சல் நமக்கு குறைய ஆரம்பிக்கும்.
தினந்தோறும் காலையில் எம்டி ஸ்டொமக்கில் என்னங்க சாப்பிட்லாம்? ஸோ டீ காஃபி கண்டிப்பாக எடுக்கவே கூடாது. சூடாக ஏதாவது குடிக்கலாமான்னா அதையும் எடுக்கக்கூடாது. நைட்டே ஒரு 2 ஸ்பூன் வெந்தயம் ஊற வச்சுருங்க. இதனோட 1/2 ஸ்பூன் சீரகமும் ஊற வச்சுருங்க. காலையில் இதை நல்லா மிக்சியில் அரைச்சி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க, வெந்தயப்பால். ஸோ இதை தான் காலையில் எம்டி ஸ்டொமக்கில் கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இல்லை உங்களுக்கு சுகர் இருக்குன்னா அவாய்ட் பண்ணிவிட்டு அப்படியே இதை குடிச்சிடலாம். ஸோ டெய்லி காலையில் ஒரு 15 நாட்கள் இந்த வெந்தயப்பால் எம்டி ஸ்டொமக்கில் குடிச்சிட்டு வரும்பொழுதே புண்கள் நல்லா ஆறி வர்றது உங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்கப்புறம் வேறு எதுவுமே எடுக்கக்கூடாது. டைரெக்டாக நம்ம பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கலாம். ஸோ காலை உணவு ஈஸியாக டைஜஷன் ஆகிற மாதிரி நீங்கள் மில்லட்ஸோ இல்லை சிறுபருப்பு சேர்த்து பொங்கல் மாதிரி எடுக்கலாம். இல்லை பொங்கல் நல்லா நெய் விட்டு சீரகம் சேர்த்து அது எடுத்துக்கலாம். ஸோ சைடிஷ் காரமாக இல்லாமல் பொங்கல் எடுக்கிறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குங்க. அதே மாதிரி இந்த சிறுதானியங்கள் எல்லாமே சேர்த்து எடுக்கிற அந்த கஞ்சி வகைகள் எடுக்கலாம். ஸோ அது மாதிரி நம்ம ஈஸியாக டைஜஷன் ஆகிற உணவுகள் தான் எடுக்கணும். லஞ்சில் மதிய நேரத்தில் உணவும் பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ் நிறைய இருக்கிற மாதிரி, காரம் கண்டிப்பாக இருக்கக்கூடாது. காரம் இல்லாத, அதுவும் க்ரீன் சில்லிஸ் நிறைய பேருக்கு சொல்லுவாங்க, நாக்கில் வச்சோடனே வயிறு எரிய ஆரம்பிச்சோம், அந்த அளவுக்கு உங்களுக்கு புண்ணாக இருக்கும் இல்லைங்களா? அப்போது என்ன பண்ணுறது? ஆஃப்டர்நூன் டைமில் நல்ல காய்கறிகளை வேக வச்சு தான் நம்ம சாப்பிடணும். ஸோ அது கூட்டு மாதிரியோ இல்லை பொரியல் மாதிரியோ ஃப்ரை பண்ணக்கூடாது. அதாவது ஆயிலில் ஃப்ரை பண்ண ஐட்டம்ஸோ அதிகமாக மசாலா காரத்தன்மை நிறைந்த உணவுகளை மதிய நேரத்தில் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இரவு நேர உணவும் பார்த்திங்கன்னா ஈஸியாக டைஜஷன் ஆகிற மாதிரி தான் இருக்கணும். ஸோ அடிக்கடி உணவில் மணத்தக்காளி கீரையை சேர்த்துக்கோங்க, வெந்தய கீரை அடிக்கடி சேர்த்துக்கோங்க. ஸோ இது எல்லாம் எடுக்கணும். வாயு சம்மந்தப்பட்ட பொருட்கள் எடுக்கிறத அவாய்ட் பண்ணுங்கள். அந்த கிழங்கு வகைகள், ஸோ வாழைக்காய் சாப்பிட்றது, நிறைய பருப்பு சேர்த்து சாப்பிட்றது, இது எல்லாமே அவாய்ட் பண்ணிக்கோங்க. சோடா மாதிரியான பானங்கள் குடிக்கிறது, கூல்ட்ரிங்க்ஸ் எடுக்கிறேன், அதிகமாக ஸ்வீட் இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கிறேன், ஸோ அவுட் சைட் ஃபுட், மைதா சேர்ந்த உணவுகள், இது எல்லாமே உங்களுடைய வயிறு பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனையை இன்னும் அதிகமாக்க தான் செய்யும். அதனால் அதையுமே நீங்கள் தவிர்த்துக்கணும். ஸோ ரெகுலராக இந்த மாதிரி ஒரு ஃபுட் பேட்டர்ன் ஒரு 15 நாட்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக மைதா சேர்ந்த உணவுகளோ இல்லை டீ காஃபி குடிக்கிறதோ இது எல்லாமே தவிர்த்துட்டிங்கன்னா ஈஸியாக உங்கள் குடல் பகுதியில் இருக்கக்கூடிய புண்கள் குணமாக ஆரம்பிக்கும். ஸோ இதில் ஸ்பெஷலாக பார்த்திங்கன்னா அந்த அதிமதுரம் நெய்யோட சேர்த்து எடுத்துக்கலாம். அதிமதுரம் நெய்யாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம். சிம்பிளாக இது பார்த்திங்கன்னா ஒரு 200 கிராம் அதிமதுரம் பொடி இருக்குது இல்லைங்களா? ஸோ இதில் ஒரு 1/2 லிட்டர் தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை கஷாயமாக நம்ம ரெடி பண்ணணும். ஸோ 1/2 லிட்டர் தண்ணி விட்டுருக்கோன்னா அது 250 ml வர வரைக்கும் நல்லா பாயில் பண்ணிக்கோங்க. இதனோட 1/2 லிட்டர் அளவுக்கு நெய் சேர்த்து, அந்த கஷாயத்தோடையே 1/2 லிட்டர் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா பாயில் பண்ணிக்கணும். ஸோ அந்த தண்ணீர் பதம் எல்லாம் போயிட்டு அந்த நெய்யோடு அந்த அதிமதுரம் சேர்ந்து வரும். இந்த நெய்யை எடுத்து வச்சுக்கோங்க. காலையில் 2 ஸ்பூன், ஈவினிங் டைமில் ஒரு 2 ஸ்பூன் தொடர்ந்து இதை எடுத்துக்கிட்டே வரும்பொழுது எவ்வளவு நாட்பட்ட புண்ணாக இருந்தாலும், ஸோ வயிறு சம்மந்தப்பட்ட புண்ணு இருக்குது, இல்லை மோஷன் போகும்போது உங்களுக்கு எரிச்சல் இருந்துக்கிட்டே இருக்குது, இந்த கொஞ்சம் கொஞ்சமாக நான் இந்த ஐபிஎஸ் கண்டிஷனால் கொஞ்சம் கொஞ்சமாக மோஷன் போயிட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாருக்குமே இந்த அதிமதுரம் நெய் உங்களுக்கு ஸ்பெஷலாக இருக்கும். இதை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அடிக்கடி பார்த்திங்கன்னா இந்த ஏலக்காய் சேர்ந்த தண்ணீர் குடிக்கிறது, சீரகம் சேர்ந்த தண்ணீர் குடிக்கிறது, இதையெல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ வாழைத்தண்டு உணவில் நிறைய சேர்த்துக்கோங்க. வாழைப்பூ சேர்த்து நீங்கள் சாப்பிடும்போதும் வயிறு எரிச்சல், வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை நமக்கு குணமாக ஆரம்பிக்கும். ரொம்ப ஈஸியாக டைஜஷன் ஆகக்கூடிய உணவுகள் எடுத்தோம்னா இந்த வயிறு உபசமாக இருக்கிறது, ஐபிஎஸ் சார்ந்த பிரச்சனைகளும் நமக்கு குணமாகும். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.